தப்பு தெரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் அந்த மனுஷங்களால தான். இன்னைக்கு அவங்களை அழிக்க ஒரு பிளான் வச்சிருக்கேன். இந்த பிளான் இன்னைக்கு இதே போன நேரம் வந்துருச்சு. மனுஷங்களை அழிக்க போறேன் இன்னைக்கு. எல்லாம் அந்த பிராங்கினால தான். அந்த நாயை முதல் நீ போட்டு தள்ளணும். எனக்கு ஒரு மந்திரம் தெரியும். அதை வச்சு நான் கார்ஜிலாவை கூப்பிட்டு இந்த பிராங்கிங் நான் நிறுத்த போறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக போட்டு தள்ள போறேன். இப்போ நான் மந்திரம் போட போறேன். அது என்ன மந்திரம் தெரியுமா? கார்ஜிலா ஆரோக்கிய மந்திரம். இப்போ போட போறேன். யூவா பேபி பேபி யாய், யூவா பேபி பேபி யாய், யூவா பேபி. இன்னைக்கு கார்ஜிலா வந்து இந்த ஊரை அழிக்கணும். இப்போ ஒரு செப்பாடா சரியான தூக்கம்பா. தூங்குன தூக்கத்துக்கு பனியனை மாட்டி போய் குளிக்கணும். சரியான தூக்கம். நேற்று நைட்டு மழை வேற பெஞ்சிச்சு, அதனால தூங்கிட்டோம். தூங்குனனால இப்போ நம்ம ஃப்ராங்க்லினை குளிக்க வைக்க போகிறோம். குளிக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி செங்கி மெங்கி இன்னைக்கு பேச போகிறாரு கைஸ். ஏன்னா வந்திருக்காரு, இப்போ பேசுவார் பாருங்க கைஸ். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஓபி பன்னீர் செல்வம் பயலுங்க கைஸ். இவன் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோவில் பேசுகிறாங்க. அதுவும் இந்தியன் வைக்கிய மீடியா. இதுக்கு முன்னாடி நம்ம ரோப்ளாக்ஸ் விளாண்ட வீடியோலையும் பேசியிருப்பான். நான் சொன்னேன்ல சங்கமெங்கி இனிமேல் வரமாட்டார், ஊருக்கு போயிட்டாருன்னு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க கைஸ். அவருக்கு எல்லாம் வணக்கம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஃப்ராங்க்லின் வந்து குளிச்சிட்டாங்க. இப்போ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நியூஸை போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டாங்னு வரும். அதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ராங்க்லின் ட்ரெஸ்ஸை மாற்ற போகிறேன். நல்ல ட்ரெஸ்ஸாக மங்களகரமாக பண்ணுவோம் ட்ரெஸ்ஸெல்லாம் அவனுக்கு. ஏன் இவன் கண்ணாடி போடுறான்னா இவன் கண்ணில் பவர் கம்மி. இப்போ டிவியை பார்க்க போடுற டிவியை. முக்கிய செய்திகள். லாஸ் ஆண்டோஸ் சிட்டியில் காட்ஜிலா வந்ததால் போலீசார் அதை தவிர்க்க போராடிட்டு இருக்கனர். மிலிட்டரி அனைவரும் அதை தடுக்க போராடிட்டு இருக்கனர். இதனால் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று அரசாங்கம் உத்தரவிட்டது. இப்போதைக்கு ஓபி பன்னீர்செல்வம் நன்றி வணக்கம். அது காட்ஜிலா வந்துருச்சா கைஸ்? இது எப்படி வந்துச்சுன்னே தெரில. அது காட்ஜிலா வந்துருச்சா கைஸ்? இது எப்படி வந்துச்சுன்னே தெரில. நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ளே காட்ஜிலா வந்துருச்சாங்க கைஸ். ஓ, பிரச்சனைங்க மேலே பிரச்சனையாக இழுக்கிறானுங்க. நம்ம செங்கிமெங்கி நெக்ஸ்ட்டு பேச போகிறாரு கைஸ். என்னன்னு தெரில, என்னமோ காட்ஜிலா அது இதுன்றானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு போய் பார்க்கணும். யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க என்று அறிவிக்கப்படுகிறோம். அப்படின்லாம் சொல்கிறானுங்க கைஸ். ஃபஸ்ட்டு இதை அழிக்கிறதுக்கு எதுவும் தீர்வு இருக்கா? நம்மளுக்கு தான் ஒருத்தர தெரியுமே, நம்ம கண்ணுக்கு தெரியாத மாமா. நம்ம தான் இந்த ஜோம்பியில் பண்ணோம்ல, அவர்கிட்ட போய் கேட்போமா? நம்ம இப்போ காரில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், போகிற வழியில் நம்ம காட்ஜிலா அடிக்கும். ஃபஸ்ட்டு காட்ஜிலா எங்கே இருக்குன்னு பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முக்கியமாக ஹெல்த் வந்து முக்கியம். காட்ஜிலா நம்மளை அடிக்கக்கூடாதுல்ல, ஹெல்த்து முக்கியம். இந்த கைஸ் பார்த்தேன், தெரிஞ்சிச்சு. திரும்ப நம்ம போவோம். சவுண்டை குறைச்சிக்கிறேன் கைஸ். சரி, ஓகே. நம்ம வேகமாக போய் காட்ஜிலா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அது எதுக்கு இங்கே வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்லாம் தெரில. ஐ திங்க் எவனா சூனியம் வச்சிட்டானுங்க நம்ம ஊருக்கு. ஏண்டா இப்போதான் நியூஸில் வெளியே வராதீங்கன்னு போட்டாங்க, அதுக்குள்ளேயும் இப்படி கார் எடுத்து திரியிறீங்களாடா? அதானே, நம்மவாவது இதை தீர்மானம் பண்ணுறதுக்கு போகிறோம். நம்ம போலீஸ் இதை பற்றி கேட்போம். அதுக்கு முன்னாடி இந்த காட்ஜிலா கண்ணில் நம்ம சிக்கிடக்கூடாது. ஐயோ ஐயோ ஐயோ, எங்கேயா ஒளிஞ்சு நின்று பார்க்கணும். வெளியே வந்துடுறாங்க. அது ஏன் அப்படி கத்துச்சுன்னு வேற தெரில. இப்போ எங்கே இருக்குன்னு வேற எனக்கு தெரில. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. நம்ம அவுட்டோர் வியூவிலேருந்து பார்த்தோமே அதே போதும். இங்கிட்டு தாங்க ஐஸ் வந்துச்சு.
பில்டிங் வழியாக வந்துச்சு. நம்ம டக்குன்னு ஓடிடணும் இங்கேருந்து. இதை வருதுங்க இங்கே காய்ஸ், கொஞ்சமுள்ள நம்மளை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஏய் நம்ம வேமா பண்ணுவோம் பாருங்க எப்படி வருதுன்னு. ட்ரீ 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 அதினரு வில்லு அடிச்சது சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது வருதா? ஆமாங்க கைஸ் வருது கைஸ். கண்ணு தெரியாத தூரத்துக்கு நம்ம ஓடிடணும். வருதா? வருது வெள்ளகு ஒன்ஸ் நம்மளை பார்த்தா நம்மளும் தான் எங்கள் ஃபாலோ பண்ணுது. இதுடா அவ்வளோ பெரிய இதாக இருக்குது. நான் வேறு மேப்புக்கு அவுட்டரில் வேறு போயிட்டுருக்கேன். இந்த டக்குன்னு நம்ம இந்த காட்சிலாவை அழிச்சிட்டு எப்படியோ அது போகிறோம். அந்த காட்சிலா டன்னு தப்பிக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாகி போச்சு கைஸ். எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஆனால் அண்ணி அந்த காட்சிலா சிட்டிலாம் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்த்தா தெரியுதா? இப்போ நம்ம ஹெலிகாப்டரை போட்டு கண்ணுக்கு தெரியாத சித்தப்பா வீட்டு மாமாவா சித்தப்பாடா தெரில. ஆமாண்ணே டக்குன்னு அவரை போய் பார்த்துருவோம். அதுக்குன்னா நம்ம காட்சிலா கண்ணில் சேர்க்கக்கூடாது கைஸ். அவர் நமக்கு ஒரு வரம் தருவார். அந்த வரத்தை வச்சு எப்படியோ அதை அழிச்சிடணும் கைஸ். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்ணுக்கு தெரியாத மாமா வேறு இடத்துக்கு போயிட்டாருங்க. இப்போ இந்த பீச் ஓரத்தில் போகிற ரோட்டை ஒட்டி தான் இருக்கேன்னு சொன்னார். கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா அந்த கண்டெய்னருக்கு இந்த பக்கம். மாமா ஏன் அப்படி சுற்றி போனேன்னா அவர் தப்பாக சொல்லிட்டாரு, ஏர்போர்ட்டு பின்னாடி இருக்கேன்னு. ஸோ அதான் இப்படி வந்துட்டேன். ஓகே நம்ம கண்ணுக்கு தெரியாத மாமாவை இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரிய வைக்க முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ராங்க்லினோட கண்ணுக்கு தெரியாத மாமா பார்க்க போகிறாங்க. சரியா? இப்போ இருங்க பார்த்து அடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்ணுக்கு தெரியாத மாமா வேறு இடத்துக்கு போயிட்டாருங்க. இப்போ இந்த பீச் ஓரத்தில் போகிற ரோட்டை ஒட்டி தான் இருக்கேன்னு சொன்னார். கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா அந்த கண்டெய்னருக்கு இந்த பக்கம். மாமா ஏன் அப்படி சுற்றி போனேன்னா அவர் தப்பாக சொல்லிட்டாரு, ஏர்போர்ட்டு பின்னாடி இருக்கேன்னு. ஸோ அதான் இப்படி வந்துட்டேன். ஓகே நம்ம கண்ணுக்கு தெரியாத மாமாவை இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரிய வைக்க முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ராங்க்லினோட கண்ணுக்கு தெரியாத மாமா பார்க்க போகிறாங்க. சரியா? இப்போ இருங்க பார்த்துருவோம். மாமா எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ராங்க்லின் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பிரச்சனை சொல்லு. நம்ம ஊருக்குள்ளே புதுசாக காட்சிலா வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரில. காட்சிலாவா? எவ்வளோ புதுசாக இருக்குது. ஒரு குரங்கு தான் அதுக்கு சூனியம் வச்சுருக்கு. எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு பார்த்துட்டு. இப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுறேன்னா நீ அழிச்சிரு, உனக்கு ஒரு வரம் தரேன். அந்த வரத்தை நீ பெற்றனா உனக்கு அழியா வரம் பெறலாம். நீ போய் இந்த ரோடு ஓரமாக ஒரு கல் கிடக்கும், அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து என்னதான் அதில் சட்டி ஏற்றி தரேன். அதை நீ கையிலே வச்சிடணும்னு நினச்சிக்கோ, உனக்கு அழியா வரம் தான். அந்த குரங்கு என்னால் போட முடியாது. நான் அந்த காற்றுல போடுறேன். அந்த குரங்கை ஏதோ தந்திரம் பண்ண முடியுமா உங்களால்? நான் அந்த குரங்கை ரத்தம் கக்கி சாக வச்சிடுறேன். நீ போய் கார்ஜிலாவை போடு. ஓ சரி மாமா, ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், நம்ம மாமா ஒரு கல்லும் எடுத்துகிட்டு வர சொன்னார். ரோட்டோரமாக இருக்கா கல்லாம்? ரோட்டோரமாக இருக்கா எங்கே இருக்குன்னு தெரியல. கரெக்டாக எங்கே சொன்னாருன்னு தெரியுமாடா? கரெக்டாவா? என்கிட்ட கேட்டா கரெக்டாக ரோட்டு வரும் இருக்குன்றாரு. இந்த ரேம்ப்பு மேலே இருக்கு, இந்த ரோட்டு பக்கம் தான் இருக்குன்னு ரேம்ப்பு மேலே இருக்கான்னு பார்ப்போம். ஏண்டா ரோட்டில் இருக்குன்னா ரேம்ப்பு மேலே இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ஒழுங்கா எல்லாத்தையும் பார்ப்போம், அப்போ தான் கண்டுபிடிக்கும். கைஸ் எங்களுக்குள்ளே ஏதோ மின்னுது கைஸ். நான் பார்த்துட்டேன் கைஸ், எனக்குள்ளே ஏதோ மின்னுற மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி 2 கல் வேணும் கைஸ். ஒன்று ரேம்பில் இருக்குது, இன்னொன்று நம்ம சிட்டியிலே முக்கியமான இடத்துல தான் இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு போய் இந்த கல்லை எடுத்துருவோம். எடுத்தாச்சுங்க அந்த கல்லை. சரி இப்போ நெக்ஸ்ட்டு கல்லை போய் நம்ம எடுப்போம் கைஸ். நெக்ஸ்ட்டு கல்லை எடுக்கிறவங்க முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்லை லைக் பண்ணுங்கள்,
ஆட்சி பிடிக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம 2 பேர்த்துல யாரை பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஏர்போர்ட் மேலே போய் பார்ப்போமா? அங்கே தான் பச்சை பச்சைன்னு இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே கல் கிடக்கும். அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வர வர ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. நீங்கள் தான் லைக் பண்ணணும். நம்மளுக்கு உங்களால் எவ்வளோ தூரம் நம்மளை சப்போர்ட் பண்ண முடியுமோ. இந்த பச்சை பச்சைன்னு தெரியும் பாருங்கள், நல்லா உத்து பார்ப்போம். கைஸ் அங்கே தான் மின்ற மாதிரி தெரியுதானா? 2 பச்சை இருக்குது. 2த்துல ஏதோ ஒன்றுல மின்னுச்சு. எதுன்னு கரெக்டாக தெரில, நான் மறந்து போட்டேன். இப்போ டக்குன்னு பொறுமையாக லேண்ட் பண்ணிடுறோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரி பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இங்கே லேண்ட் ஆஃப் பண்ணிட்டு இந்த அங்கே தான் கைஸ் இருக்குது, பார்த்துட்டேன். அங்கே தான் கைஸ் இருக்குது. அதையும் போய் எடுத்துருவோம். நம்ம எடுத்துட்டு ஓமாட்ட போய் கொடுத்தோம்னா வார்த்தை கொடுத்துருவாரு. ஆனால் இதுக்குள்ள பூச்சி எப்படி நான் வெளியே வருது? ஓகே, ஜெட் பேக்கை போட்டு வெளியே வந்துருங்க. இந்த இருக்கு பாருங்க கல் ஜெட் பேக்கு. ஒரு ஜம்ப்பு பண்ணுறேன், ஜெட் பேக்கை போட முடியும். ஜெட் பேக்கு போடுறா செவ்வால்ல பறக்குமா? சந்தேகம் தான். ஏன்னா இந்த கேமில் வர வர ஜெட் பேக் அவ்வளோ பறக்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம லக்கில் பறந்துருச்சு கைஸ். ரேம்ப் சேலஞ்சிலே நம்ம ஹெலிகாப்டரை விட்டு ஜெட் பேக்லேயே போயிடுவோம். ஏன்னா இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கண்ட்ரோல் பண்ண. ஹெலிகாப்டரை திருப்புறதுக்கு ஒரு பட்டனு, இப்படி பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வச்சுருக்கானுங்க. ஏன்னாச்சும் டக்குன்னு திருப்பிடலாம். இங்கே தான் கைஸ் நம்ம காட்சியில் வலிக்க போகிற நேரம் வந்துருச்சு. அப்புறம் அந்த குரங்கு ஜூக்கு அனுப்புற நேரமும் வந்துருச்சு. தப்பா ஜூக்கு அனுப்ப மாட்டோம், சாக அடிக்க போறாரு நம்ம மாமா, பிராங்க்லினோட மாமா. ஓகே கைஸ், டக்குன்னு இறங்கு, டக்குன்னு இறங்குடா. இல்லை இறங்குறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும் போல. சரி, அப்புறம் டக்குன்னு நம்ம பண்ணிடுவோம் கைஸ். இங்கே தான் இருக்காரு மாமா. 2 தடவை வேற கூப்பிடணும் வேற. மாமா மாம்சே எந்திரியா. வணக்கம், என்ன வேணும்? மாமா இப்போ தானே நீங்கள் சொன்ன கல்லை போய் எடுத்துட்டு வந்தேன். குடு மந்திரத்தை போது நேரத்தை வீணாக்காது. அந்த குரங்கு நம்ம அழிக்க கிட்ட நெருங்குது. கல்ல கொடுத்துட்டேன். மந்திரத்தை போடவா? போடுங்க. சொல்ல திருப்பி சொல்லணும். Zuma baby baby die. Zuma baby baby die. Zuma baby baby die. Zuma baby baby die. ஃப்ராங்க்லினுக்கு அலியா வரத்தை கொடு. ஃப்ராங்க்லினுக்கு அலியா வரத்தை கொடு. இன்னைக்கு அந்த காட்சிலாவை கொல்ல போறோம். Zuma baby baby die. Zuma baby baby die. இப்போ போ. என்ன கைஸ் டக்குன்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. ஓகே, நம்ம இந்த காட்சிலாவை போட்டு தள்ளிடுவோம். ஆனால் அது பயங்கரமாக அடிக்குங்க. வேற பயமா என்ன பண்ண போகுதுன்னு நல்ல காட்சிலாவை கெட்ட காட்சிலாவை மாற்றி வச்சிருக்குங்க அந்த குரங்கு. அநியாயமாக நம்மளை அழிக்கி விட்டாங்க காட்சிலாவை. சரி, வேறு வழி இல்லை. நம்ம சிட்டியை காப்பாற்றணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் போய் கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. ஆர்மி ஷூட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வருவோம். ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அவங்களாலே முடியலை. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம ஆர்மி ஷூட்டை போட்டு ரெடி ஆகி வருவோம். ஜெட் பேக்லேயே போயிடுவோம். டக்குன்னு மறக்காமல் லைக் போடுங்க. இப்பயும் போடாதவங்க பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேறீங்க. இப்போ யார் பேசுகிறான்னு தெரியுமா? கேமராமேன் தான். ஓகே கைஸ், நான் வெஸ்ட் ஷூட்டாக மாட்டிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ், ஷூட்டெல்லாம் நான் மாட்டிட்டேன். இப்போ டக்குன்னு நம்ம கிளம்புறோம். ஆர்மி ஷூட்டை மாற்றிட்டு டக்குன்னு நம்ம கிளம்புறோம். இந்த மட்டும் இருக்க வெப்பனை வச்சு அதால் போட முடியுமா போட முடியாதான்னு பார்க்க போகிறோம். அப்புறம் மாமா 2 கன்று கொடுத்தாரு, அது சொல்ல மாட்டோம். ராக்கெட் லான்ச்சரு, மிஷின் கன்று. சரி, நம்ம வேகமாக போகிறோம் கைஸ். டக்குன்னு போகிறோம். அப்போ தான் நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் போய்
உன்னை போட முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் போட்டுருவோம் காட்சிலாவை. கைஸ் அந்த சுத்துது பாருங்க. கைஸ் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு எல்லாரும் லாஸ் அந்த சிட்டிக்குள்ள வந்துருங்க. ஏன்னா செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா சமைக்கிறோம். இன்னைக்கு வந்து கார்ஜிலா கறி போட போறோம். நம்ம கொஞ்ச நேரம் ஒளிஞ்சு நின்று வெயிட் பண்ணுவோம் அந்த காட்சிலாவை. ஏன்னா அது இருக்க டெய்ல பாருங்க, நம்ம கொஞ்ச நேரம் ஒளிஞ்சு நின்று வெயிட் பண்ணி போடுவோம் அதை. டெய்லர்னு ஒரு பவர் வருங்க. ஆமாங்க, அது அப்படியே ப்ளூ கலர்ல மாதிரி போட்டு தள்ள வரும் நம்மள. ஒரு ப்ளூ கலர்ல ரேஷன் கப்புங்க. ஆமாங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம் நேரம். கைஸ் அந்த காட்சியில கோமாய் கத்த ஆரம்பிச்சிருச்சு கைஸ். மாமாவுக்கு வேற ஃபோனை போட்டேன், மழை வேற வந்துருச்சு. நான் மாமாவுக்கு ஃபோனை போட்டு வச்சு மழையே வந்துருச்சுங்க. இங்க நின்று சுடுவாங்க. இறங்குடா, நீ வேற போயிட்டு இருக்க. எவ்வளோ திக்கு திக்குன்னு இருக்கிற நேரம். அலியா வர இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காட்சியில் போட்டு தள்ள போகிறோம். இருக்கிற கண்டெல்லாம் வச்சு சுடுவோம். சுடுறா ஏய், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது ஏய் சார், பயமா இருக்கு. ஃப்ராங்க்லினுக்கு என்ன ஆயமாடு காலில் சுட்டுக்கிட்டே இருக்கேன், வாலெல்லாம் சுடுறேன், இன்னுமே ஆகலை கைஸ். நெக்ஸ்ட் மிஷின் கண்றான், போட அரை அழுத்து, இன்னுமே ஆகலை கைஸ். லாஸ்டா நம்ம ராக்கெட் வந்து என்ன கைஸ் படுத்துருச்சா? சோலி இருங்க சுட்டு பார்ப்போம் கைஸ். அவ்வளோதான் இங்கே நம்ம எப்படியா நம்ம லாஸ் ஆண்டோஸ் சிட்டியை காப்பாற்றிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். மாமாட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போவோம். மாமாட்ட அடுத்து குரங்க சொல்லும். மாமாவுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தேவையே இல்லை. மாமா அண்ணி பத்துக்காரு கைஸ். நம்ம வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். காலைல 4 மணிக்கு எந்திரிக்க விட்டாங்க. ஆமாங்க, இப்போ மணி நான் அதை போடுறேங்க நைட் ஆயிடுச்சு. நம்ம மாமாட்ட தேடி அலைஞ்சு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்ன்னு ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம தூங்குவோம், அந்த குரங்கு சாவுற நான் காட்டுறேன். நம்ம இப்போ தூங்க போகிறோம். ஓகே, நம்ம தூங்கி காலைல எழுந்திரிச்சு நியூஸை பார்ப்போம் எதுவும் போடுறாங்களான்னு. அவ்வளோதான், அந்த காட்சியில் சொல்லி முடிஞ்சிச்சு கைஸ். இது போன்ற கண்டென்ட் வர நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். வேற ஏதாவது வீடியோ வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போய் தூங்கி எழுந்திரிச்சவங்கள பார்க்குறேன் கைஸ். என் ஃபோனுமே ஃப்ராங்க்லின் சொதப்பிட்டோம். இப்போ நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு என்னமோ ஆகுது. என் மைண்ட் யாரோ கண்ட்ரோல் பண்ணாங்க. என்ன கையில் ராக்கெட் ரெண்டு தானே வருது. எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன நானா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நானா சுட்டுக்கிட்டேன். ஓகே கைஸ், நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டோம், மழையும் நின்றுச்சு. இப்போ நம்ம நியூஸை பார்க்குறோம். முக்கிய செய்தி. பொதுமக்களே, நமது பிராங்க்லின் காட்சிலாட்டிலிருந்து காப்பாற்றி விட்டதால் அரசாங்கம் பிராங்க்லினுக்கு கோடிக்கணக்கில் பணம் வெளிப்பட்டு உள்ளது. நன்றி, வணக்கம். என்னது, அரசாங்கம் நம்மளுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுக்குதா? கைஸ் பாருங்க, நம்ம நிறைய வாட்டி அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோமா, அதுக்காக அரசாங்கம் நம்மளுக்கு கோடிக்கணக்கில் காசு தருதான். ஆமாம், அந்த குரங்கு நேரத்துக்கு செத்துருக்கும்ல. ஆமாம், செத்துருக்கும் தான் நினைக்கிறேன். எங்கள் மாமா ஃபோன் அடிச்சுக்கப்போ. மாமா, குரங்கு செத்துருச்சா? அதை பற்றி ஏன் நீ கவலைப்படுற? நீ பார்க்கலையா நான் கொண்டதை? மைண்டே இதை ரிவர்ஸ் பண்ணி அதை கொண்டுட்டேன் நான். சரி மாமா, ரொம்ப நன்றி. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் கெத்து கேமிங்னாலே கெத்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கெத்து காமி. பாய்.